ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல நீர்வேலியில நிற்கிறோம். நீர்வேலியில வந்து சப்தகன்னி ஆலயம் வீடியோ நாங்க முதல்ல ஒன்று போட்டிருந்தாங்க. பல பேர் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்னொரு வீடியோ போடன்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதன் காரணமாகவும் இன்னைக்கு 10ஆம் திருவிழா, விளக்கு திருவிழாவாம். ஸோ அது எப்படி இருக்கு, என்னெல்லாம் செய்ய போறாங்க, எப்படி இந்த சப்தகன்னி கோயிலோட திருவிழாக்கள், இரவு திருவிழா எப்படி இருக்கு என்றதை இந்த வீடியோட பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துங்க. இதுக்கு முதல் போட்ட இந்த கோயிலோட சப்தகன்னி கோயிலோட வரலாறுகள், இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்ப சப்தகன்னி கோயிலோட 10ஆம் திருவிழா, விளக்கு திருவிழா, அது எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத இந்த வீடியோட பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. இது 2 நேரமும் ஒரு நாள் சாப்பாடா? ஓகே ஓகே. நீங்க தான் சமைச்சு நீங்க தனியா தானா? ஒரு ஆள் இருக்காரு. ஓகே. 5 கறியா? 70 கிலோ அரிசி போட்டு மற்ற பின்ன சாப்பாடு, நூடுல்ஸ், அதுக்குள்ள நூடுல்ஸுக்கு கரெக்ட் லீக்ஸ் எல்லாம் பிராட்டி போடுறது, மற்ற ஒரு கறி வைக்கிறேன், கடலை, கத்திரிக்காய், சோயாபீன்ஸ் எல்லாம் போட்டு கறி கறி சுமங்கலியல் விளக்கேற்றி வைக்கிறார். விளக்கு வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாக்காரர் சாப்பாடு கொடுக்குறாரு. ஒவ்வொரு திருவிழாக்காரர் கோயில்காரர். நாளைக்கு கோயில்காரர் திருவிழா. நாளைக்கு கோயில்காரர். ஞாயிற்றுக்கிழமை எங்களோட சப்பர திருவிழா. ஞாயிற்றுக்கிழமை. ஓகே ஓகே. சப்பர திருவிழா. சப்பர திருவிழா எது இங்க ஃபேமஸா நடக்கும்? பெரிய திருவிழாவா நடக்குறா? வேட்ட திருவிழா சும்மா அலங்காரங்கள் இதுதானே. திருவிழாக்குல சிறப்பான திருவிழான்னா சப்பரம் தான் எங்கேயும் எந்த கோயில்லையும் சரி நடக்கும். சப்பரத்துக்கு முன்ன நேற்றும் முத்து சப்பரம், அது எங்கட பேத்தியாக்குன்னு திருவிழா. ஓகே 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 ஓகே. இங்க தேர் நடக்கிறதா? தேர் இருக்கு. தேர் நடக்கும். திங்கக்கிழமை வருமா இல்ல ஞாயிற்றுக்கிழமை சப்பரம், திங்கக்கிழமை வருமா? அது போதும் எல்லாரும். ஓகேண்ணா, நீங்க சமைங்க. ஓகே ஓகே. சரி, நன்றி ஐயா. இப்போ அந்த விளக்கு பூசைக்காக வேலைகள் நடந்துருக்கு. எல்லாருமே விளக்கு வைக்கிறதுக்காக. இது என்ன மாதிரியான விளக்கு பூசை எனக்கு சரியா தெரியல. இது வந்து சப்தகன்னி கோவிலோட 10ஆம் திருவிழா. நான் முதல்ல சொன்ன மாதிரி விளக்கு பூசை நடந்துருக்கு. அது ஆரம்பமாகிருக்கு. அந்த வகையில் சாமிக்கான அர்ச்சனைகள் அதுகளுக்காக சாமியை கோயிலை பலம் வர ஒரு நிகழ்வு நடந்துருக்கு. என்ன காரணத்துக்காக என்னன்னு தெரியல, பட் இது ஒரு முறையாக இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கோயிலை பலம் வந்து அதுக்கு பிறகுதான் அந்த கோயில் வந்து திருவிழா இந்தியான் திருவிழா ஆரம்பமாகும் போது இது வந்து முதல் முகம் வச்சு வழிபட்ட கோயில். இதோட வரலாறு நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஒருவேளை பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. இது வந்து முதல் ஒருவர் வந்து இதுக்குள்ள மயங்கி விழுந்ததாகவும், அவரை காப்பாற்ற 7 பெண்கள் வந்ததாகவும், அவங்க காப்பாற்றிய பிறகு அவங்களோட ஞாபகமா ஒரு முகம் வைத்து அவர் வழிபட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை தொடர்ந்து அந்த முகம் வைத்து கும்பிடப்பட்ட அந்த சாமிக்கு தான் இப்ப ஆராதனைகள் நடந்துருக்கு.
अष्टामिन् कलियुगे प्रथमेवादीनं मूर्तिवे वारदवर्षे भरतखण्डे मेघो दक्षिणे शकाब्दे संप्रथमानायाः शर्वमङ्गलः विश्वावसुवर्षनामदम्बस्तराजां गुरुवासवृद्धायां दशम्यां हस्तनक्षत्रेन्द्रायां यम्यासुमदितौ शुभयोग शुभकरण शुभमुहूर्त एवं पुनर्विजयेन निष्ठाजास्यां वर्तमानानां கொண்டு வந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை உங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்லக விளக்கது சோதே உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே திருச்சிற்றம்பலம் शुभं भवतु कल्याणं मङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसायिनी शरण्ये त्र्यम्बके गौरे ஓகே மக்களே, இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். சப்தகன்னி கோயிலோட 10ஆம் திருவிழா, விளக்கு திருவிழா இப்ப நடந்து கொண்டு இருந்துச்சு. ஸோ கன பேர் வந்திருந்தாங்க. இது வந்து கன்னி பெண்கள் மற்றது சுமங்கலி பெண்கள் விளக்க சாமியா நினைச்சு அதுக்கு அர்ச்சனைகள் பூசைகள் செய்யற ஒரு நிகழ்வு தான் இந்த 10ஆம் திருவிழா. கணக்கா பூசைகள் சடங்குகள் எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. உங்களுக்கும் புதுசா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. இதுக்கு முதல் போட்ட சப்தகன்னி கோயிலோட வரலாறு அற்புதங்கள் பற்றின வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஒருவேளை பார்க்கலன்னா அதையும் செக் அவுட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முக்கியம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.